ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைபர்நெட்டிக்ஸ் சாகா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Android 15 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரைவேட் ஸ்பேஸ். ப்ரைவேட் ஸ்பேஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர், தனி ஒரு ஸ்பேஸ். அதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆப்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹைட் ஃபோட்டோஸ், ஹைட் ஆப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப் தானே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆப் இல்லை. இது வந்து உங்கள் ஃபோன்லலாம் கெஸ்ட் மோட், ஓனர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ். அது உங்கள் ஓனர் மோட்லேயே இருக்கும். அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சு அது உள்ள உங்களுக்கு தேவையான ஆப்ஸ், ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். இதை எப்படி செட் பண்ணுறதுனா, உங்கள் செட்டிங்ஸ் உள்ள செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி உள்ள போயிட்டு அது உள்ள ப்ரைவேட் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெளியே வந்தால் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்பெசிஃபிக் ஆப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஒரே ஒரு ஆப்பை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்தால் கூட அந்த ரெக்கார்டர் அந்த ஒரே ஒரு ஆப்பை தான் பேக்ரவுண்ட்லேயும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி ஆன் பண்ணுறதுனா, நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணுறப்பயே உங்களுக்கு என்டையர் ஸ்க்ரீன் அண்ட் ஒன் ஆப்புன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் ஒன் ஆப்புன்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அதை மட்டும் ஒரே ஒரு ஆப்பை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ நம்ம மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப் பேஸ். அப்படின்னு என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமா வேணும்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப் பேஸ். ஸோ நம்ம நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப் ஆர்கைவிங். ஆப் ஆர்கைவிங்னா என்னென்னா, இப்போ உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை உங்களுக்கு டிலீட் பண்ணவும் மனசு வரல, ஆனால் அது வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பிடிச்சி வச்சுருக்குது. இது மூலமாக என்ன பண்ணால், நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை ஆர்கைவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்பேஸ் குறைஞ்சிடும். உங்களுக்கு எப்போ வேணுமோ மறுபடியும் அதை டவுன்லோட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பும் டிலீட் ஆகிருக்காது, டேட்டாவும் போயிருக்காது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அஞ்சாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, தெஃப்ட் ப்ரொடெக்ஷன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ உங்கள் ஃபோனை யாராச்சும் பிடுங்கிட்டு ஓடுனா உங்கள் ஃபோனில் இருக்கிற மோஷன் சென்சார்ஸ்லாம் ஏஐ மூலமாக கேப்சர் ஆகி உங்கள் ஃபோன் திருடு போயிடுச்சுன்னு உங்கள் ஃபோனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் உங்கள் ஃபோன் ஃபுல்லாக லாக் ஆகிடும். ஃபுல்லாக லாக் ஆகிட்ட பிறகு உங்கள் ஃபோனை திருடுனாங்க இல்லையா, அவங்களால ஃபேக்டரி ரீசெட் கூட பண்ண முடியாது. ஃபேக்டரி ரீசெட் பண்ணாதனால உங்கள் ஃபோனை ரீசேல் கூட பண்ண முடியாது. நீங்களாக வந்து உங்கள் ஃபோனை கண்டுபிடிச்சி எடுத்து நீங்களாக உங்கள் லாக் போட்டு ஓப்பன் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஃபோன் லாக்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனை ரிமோட்லி கூட லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் நம்பரை வச்சு லாகின் பண்ணி உங்கள் ஃபோனை ரிமோட்லி லாக் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். நம்ம ஆறாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, அடாப்டிவ் வைப்ரேஷன். அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்கள் ஃபோன் ஒரு டேபிள் மேலே இருந்துச்சுன்னா அப்போது ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும், ஒரு சாஃப்டான வைப்ரேஷன், ஏன்னா டேபிள் மேலே இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஃபோன் ஒரு பெட் மேலே சோஃபா மேலே இருந்துச்சுன்னா அப்போது ஒரு வைப்ரேஷன், ஒரு ஹார்டான வைப்ரேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு லவுடான பிளேஸில், ஒரு பார்ட்டி கான்சர்ட்டில், ஒரு எங்கன்னா வெளியே எங்கன்னா இருக்கிறீங்கன்னா அப்போது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதுவே நீங்கள் ஒரு லைப்ரரியில் சவுண்டு கம்மியாக இருக்கிற பிளேஸில் இருக்கும்போது அப்போ ஒரு வைப்ரேஷனில் கொடுக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக கேட்கும் வைப்ரேஷன், அந்தமாரி ஒரு வைப்ரேஷன். இதுதான் அடாப்டிவ் வைப்ரேஷன். இதை எப்படி ஆன் பண்ணுறதுனா, உங்கள் ஃபோனில் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷனுக்குள்ளே போயிட்டு வைப்ரேஷனில் அடாப்டிவ் வைப்ரேஷன்னு இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா, இது எப்பயுமே ஆன்லேயே இருந்து எல்லா சென்சரும் ஆன்லேயே இருக்கிறதுனால பேட்ரி கன்சம்ஷன் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோஃபோனும் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த மாதிரியான பிளேஸில் இருக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு மைக்ரோஃபோன் கொஞ்சம் ஆன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கான ப்ரைவசி பொறுத்தது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஏழாவது என்ன பார்க்க போகிறோம்னா, நோட்டிஃபிகேஷன் கூல் டவுன். இது என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்லேருந்து கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் வால்யூமை குறைச்சி வைப்ரேஷனையும் குறைச்சி உங்களுக்கு தரும். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரானா குரூப்பில் கண்டினியூஸாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தால் கூட இது அதை டிடெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் வைப்ரேஷன்ஸையும் கம்மி பண்ணிடும். ஸோ இதனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருப்பீங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவும் டிடெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் கைஸ், ஆண்ட்ராய்ட் 15ல் இருக்கிற ஒரு 7 யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸை சொல்லியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாப்டிக் வைப்ரேஷன்ஸ், இப்போ நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்பையோ டிக்ரீஸ் பண்ணுறப்பையோ அப்போ ஒரு வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறப்பையும் டிக்ரீஸ் பண்ணுறப்பையும் அப்போ ஒரு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நிறைய வைப்ரேஷன்ஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த டே நீங்கள் ப்ளூடூத்தை யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே ப்ளூடூத் தானாகவே ஆன் ஆகிக்கும். ஸோ இது எதனாலனா ப்ளூடூத்தை வச்சு நிறைய பண்ணுறாங்க. உங்கள் ப்ளூடூத் வச்சு தான் உங்களோட ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்பையும் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஹோம் டிவைஸும் ப்ளூடூத் கூடவே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ப்ளூடூத் நெக்ஸ்ட் டேவோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி மற்ற ஹோம் டிவைசஸ் கூடவும் கனெக்ட் ஆகிக்கும். உங்கள் ஏர்பாட்ஸ் ஆர் வேறு எதனா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கூடவே கனெக்ட் ஆகிக்கும். அப்புறம் உங்களோட ஆடியோ மல்டிபிள் டிவைஸ் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் எதனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஏர்பாட்ஸ்லையும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுவே கனெக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். உங்கள் ஏர்பாட்ஸில் நீங்கள் கேட்கலாம், அவங்க ஏர்பாட்ஸில் அவங்க கேட்கலாம். அந்த மாதிரி இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோவோட லைக் டார்கெட் ஜஸ்ட் 5K தான் கைஸ். 5K லைக்ஸ் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். வீடியோவில் எந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.